சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள பாலசமுத்திரம் பேரூராட்சியில் நடைபெற்ற திமுகவின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. விழாவில் பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று திமுக அரசின் 4 ஆண்டுகள் சாதனைகளை மேடையில் விளக்கினார். இந்த கூட்டத்தின் முடிவில் திமுக தொண்டர் வீரமணி என்பவர் பொதுமக்கள் குடிக்கும் தண்ணீர் பாட்டிலை எடுத்துக்கொண்டு மேடைக்கு வந்தார். அந்த பாட்டிலில் புழுக்கள் மிதந்து காணப்பட்டதோடு சாக்கடை நீர் கலந்து வருவதால் குடிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதை வேதனையுடன் தெரிவித்தார். இந்த நீரையே மக்கள் தினமும் குடித்து வருகிறோம். இது மனிதாபிமானமற்ற செயலாக உள்ளது. உடனடியாக தீர்வு தேவை என தன்னுடைய கோரிக்கையை வலியுறுத்தினார். ஆனால் இந்த சம்பவத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் எந்தவித பதிலும் அளிக்காமல் விழாவை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மற்றொரு திமுக தொண்டர் கடந்த 4 ஆண்டுகளில் மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை வசதிகள் கூட தீர்க்கப்படவில்லை என கடும் விமர்சனத்துடன் மேடையில் கூச்சலிட்டார். இது மேடையில் இருந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இடையே வாக்குவாதமாக மாறியது. அந்நேரம் ஒன்றிய செயலாளர் சவுந்தர பாண்டியன் தலையிட்டு இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்தி குழப்பத்தை கட்டுப்படுத்தினார். இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் பொதுக்கூட்டம் சில நிமிடங்கள் பரபரப்பாகவே இருந்தது. இந்த சம்பவம் திமுக தொண்டர்கள் மத்தியில் கூட கட்சியின் நிலைமையை பற்றி குறைச்சல்கள் உள்ளதையும் பொதுமக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இன்னும் தீர்வுகள் கிடைக்கவில்லை என்பதையும் வெளிக்காட்டுகிறது.